Hello viewers, this is Madan from Car Control Driving Academy, training in our car and known car in Chennai at doorsteps. So viewers, இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளோட ட்ரைனி கோன் வச்சு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஜட்ஜ்மெண்ட் லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட் ரைட் ஜட்ஜ்மெண்ட் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு, நீங்களே பார்க்கலாம். ஸோ நம்மளோட ட்ரைனிங் அகாடமியில் நம்ம இப்படி தான் ஜட்ஜ்மெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியர் கட்டாக அவருக்கு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிகினருக்கு என்ன தேவை, ஃபஸ்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டை வெஹிக்கிளை ட்ரைவ் பண்ணும்போது மட்டும் தான் லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட் கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். ஸோ கோன் வச்சுட்டு பார்த்திங்கன்னா அழகாக அவருக்கு அவரோட கிராண்ட் ஐட்டன் வந்து பார்த்திங்கன்னா அழகாக உள்ளே இன்சர்ட் ஆகுதா இல்லை கோனில் இடிக்கிறாரான்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நிறைய டைம் இடித்தார். இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 10 to 11 டைம்ஸ் அவருக்கு பார்த்திங்கன்னா க்ளீனாக அதை பண்ணிவிட்டு இப்போ அழகாக பார்த்திங்கன்னா தட்டாமல் அழகாக வெளியே வந்துட்டு இப்போ அகைன் வந்து பார்த்திங்கன்னா எப்படி போனாரோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஸோ சேம் லைக் தட் அப்படியே ரிவர்ஸ் வர போகிறாரு. ஸோ அவர்கிட்ட நான் சொன்னது என்னென்னா ஸ்லோவாக லெஃப்ட் மிரர் ரைட் மிரர் நீங்கள் பார்க்கணும். ஸோ ஸ்லோவாக இந்த ஸ்னெயில் மூமெண்ட், அதாவது நத்தை விடுற மூமெண்ட் மாதிரி மெதுவாக வரணும். ஸோ ஆக்சலரேஷன் ஈவனாக இருக்கணும். ஸோ அவர் பார்த்திங்கன்னா நீங்களே பாருங்கள் நிறைய கிராஸ் இன்டர்செக்ஷன்ஸ் பண்ணுவாங்க. ஏன்னா பிகினர்ஸ் பொறுத்த வரைக்கும் அந்த லெஃப்ட் ரைட்டு மிரர் பார்த்து கொஞ்சம் எடுக்கிறது கொஞ்சம் டஃப் தான். ஒன்ஸ் அதான் நீ பிக்கப் ஆகிட்டிங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு அந்த டாஸ்க் ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போ எந்த கோனில் தட்டினாலும் ஆக்சுவலாக அதுக்கு பார்த்திங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் எந்த கோனில் தட்டினாலும் பார்த்திங்கன்னா அந்த ஜட்ஜ்மெண்ட் வந்து வீக்காக இருக்குன்னு அர்த்தம். இப்போ எப்படின்னா கோனில் தட்டக்கூடாதுன்னா ரைட் சைடு அணைச்ச மாதிரி வந்தால் லெஃப்ட் சைடு திருப்பணும், லெஃப்ட் சைடு அணைச்ச மாதிரி வந்தால் ரைட் சைடு திருப்பணும். சேம் லைக் தட் அவருக்கு நான் என்ன சொல்லியிருக்கேன்னா க்ளோஸ் டு த கோன் ரொம்ப போகக்கூடாது, சென்டராக வச்சு வரணும். பாருங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஃபண்டாஸ்டிக்காக பண்ணுறாரு. ஏன்னா ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்டே தெரியாது, ஈவனாக வந்து அப்படியே ஏதாவது ஒரு ரைட் சைடில் தட்டுவார், லெஃப்ட் சைடில் தட்டுவார். இப்போ அந்த மாதிரி இல்லாமல் ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக பொறுமையாக நீங்களே பாருங்கள் அழகாக கார் வந்து எப்படி வந்து எக்ஸிட் ஆகுது நீங்களே பார்க்கலாம். ஸோ அந்த மூமெண்ட் பொறுத்த வரைக்கும் அவருக்கு அந்த ஸ்லோவாக இருக்கிறதால மட்டும்தான் அந்த கிளியர் கட்டாக அந்த வெஹிக்கிளை வந்து எந்த ஒரு கோன்லையும் இடிக்காமல் எடுக்க முடியுது. இல்லைன்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா அவரால் எடுக்க முடியாது. பார்த்திங்கன்னா ஃபென்டாஸ்டிக்காக அழகாக அந்த ஃபஸ்ட்டு கியர்லேயே போட்டு வெஹிக்கிள் வந்து ப்ராப்பராக வந்து வெளியே எக்ஸிட் ஆகிடுச்சு. சேம் லைக் தட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு வாட்டி வந்து பார்த்திங்கன்னா சேம் அதே டாஸ்க்கை பர்ஃபார்மன்ஸ் சொல்கிறேன். ஸோ அதே பார்த்திங்கன்னா செகண்ட் டைம்லேயுமே பார்த்திங்கன்னா மெதுவாக ஸ்லோ பை ஸ்லோவாக ஸ்னெயில் மூமெண்ட்டில் சென்டர் இன்டர்செக்ஷன் பாயிண்ட், அதாவது ஜட்ஜ்மெண்ட்டில் அந்த கோன் எந்த அளவுக்கு விசிபிலிட்டி இருக்குதுன்னு பார்க்க சொல்லியிருக்கேன். ஸோ ஈவன் தட் இந்த பக்கமும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரைட் சைடு அணைச்சி தான் வராரு. ஏன்னா அவர் கொஞ்சம் லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் என்னென்னா அந்த லெஃப்ட் ஜட்ஜ்மெண்ட் தான் கொஞ்சம் வீக்காக இருந்தது. ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் கோன் வச்சு பண்ணும்போது அவரே நிறைய எனக்கு ஃபீட்பேக் கொடுத்தது என்னென்னா நல்லா இருக்குது. ஏன்னா முன்னாடிலாம் ரொம்ப ஜட்ஜ்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வீக்காக இருப்பார். லெஃப்ட் சைடில் நிறைய வந்து பார்த்திங்கன்னா தட்டும், சைடு மிரர் தட்டும், அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இருந்தது. பட் இப்போது அந்த மாதிரி இல்லாமல் லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் பொறுத்தவரை இந்த கோனை வச்சு சொல்லிக் கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா அவருக்கு ஃபேண்டாஸ்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஜட்ஜ்மெண்ட்டில் நாட் 100% பட் 95% வந்து பார்த்திங்கன்னா அவரால் கொஞ்சம் வெஹிக்கிள் அண்டர்ஸ்டாண்டிங் ப்ளஸ் ஜட்ஜ்மெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் கரெக்டாக புரியுது. எப்படியுமே அந்த பார்த்திங்கன்னா அந்த வெஹிக்கிளோட இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டை வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட்டில் நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன் நிறைய பேருக்கு. பட் இந்த கோன் வச்சு பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக புரியும். எப்படி தான் வெஹிக்கிள் நம்மளது போகுது, நம்மளோட வித்து எவ்வளோ, நம்மளோட வெஹிக்கிளோடைய பேலன்சிங் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்டெப்த்தாக இந்த மாதிரி கோன் வச்சு சொல்லி கொடுக்கும்போது தெரியும். ஸோ நம்மளோட அகாடமியில் நம்ம இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிகினர்ஸை ட்ரெயின் பண்ணுறோம். அவங்க ஃபைன் டியூன் பண்ணி அவங்க எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் எந்த ஒரு நேரோ ஷீட் போனாலும் பார்த்திங்கன்னா சேம் லைக் தட் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஈஸியான டாஸ்க்காக முடியும். பாருங்கள் அழகாக க்ளோஸாக வந்துட்டு சேம் லைக் தட் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கார் அழகாக வெளியே எக்ஸிட் ஆகிடுச்சு. எப்படி என்ட்ரி ஆனாரோ அதே மாதிரி எக்ஸிட் ஆகிடுச்சு. ஸோ இது ஒரு டாஸ்க். இப்போ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா யூடர்ன்ஸ் 1-on-1 மெத்தடில் ஒரு வீடியோவை அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா வெஹிக்கிளை வந்து நிறைய பேர் பார்த்திங்கன்னா புஷ்புல் மெத்தட் பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 1-on-1 மெத்தடில் புஷ்புல் மெத்தடில் ரெண்டுமே பார்த்திங்கன்னா என்ன டிஃப்ரென்ஸு, யூடர்னில் எப்படி நம்ம அடிக்க போகிறோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 1-on-1 மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா பிகினர்ஸ்க்கு கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். ஏன்னா எப்படின்னா வெஹிக்கிள் வந்து கண்ட்ரோல் இல்லாமல் போகும். பட் இந்த டாஸ்க் பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்க்கலாம் நம்மளோட பிகினர் இப்போ எப்படி ரிவர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணாரோ சேம் லைக் தட் அதே மாதிரி யூடர்ன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 to 4 டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யூடர்ன்ஸ் பிஸி ரோட்டில் கொஞ்சம் நான் பர்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்கேன். இப்போ நீங்கள் பார்க்கலாம் இண்டிகேட்டர் போட்டு சைடு மிரரை வாட்ச் பண்ணிவிட்டு ஸ்லோவாக அந்த பிளாட்ஃபார்ம் கிட்டே போயிட்டு யூடர்ன்ஸை எப்படி அடிக்க போகிறான்னு நீங்கள் பார்க்கலாம். யூடர்ன் பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்கன்னா வெஹிக்கிளை வந்து யூடர்ன் அடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட் பொசிஷனிங் பண்ணும்போது, அதாவது ஒரு 180 90 டிகிரி சென்டர் பொசிஷன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரோடை பார்க்காம ஸ்டேரிங்கை பார்த்து தான் பண்ணுறீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணாதீங்க வியூவர்ஸ். ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீங்கள் ரோடை பண்ணுறதை விட பெஸ்ட் ஆப்ஷன் எதுவுமே கிடையாது. ஏன்னா நீங்கள் ஸ்டேரிங் வச்சு பண்ணும்போது நீங்கள் ரோடை கான்சன்ட்ரேட் பண்ணாமல் விட்டுறீங்க. அதுவும் இல்லாமல் பிகினர்ஸ் யூட்டர்ன் அடிச்சுட்டு ஸ்ட்ரெயிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆக்சிலேட்டரை கொடுத்துறாதீங்க. நிறைய மிஸ்டேக் பண்ணுறது என்னென்னா ஆக்சிலேட்டரை கொடுத்துட்றாங்க. ரொம்ப ஃபோர்ஸாக கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா கண்ட்ரோல் மீறி எய்தர் லெஃப்ட் சைடோ இல்லை ரைட் சைடோ போயிட்டு வெஹிக்கிள் வந்து பிளாட்ஃபார்ம்லையோ இல்லை பக்கத்தில் இருக்கிற வெஹிக்கிளையோ பார்த்திங்கன்னா ஹிட் பண்ணுறதுக்குள்ள சான்சஸ் நிறையவே இருக்குது. ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பொறுமையாக ஆக்சலரேஷனை கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வெஹிக்கிள் வந்து கண்ட்ரோல் இருக்கும். ஸோ நம்ம எடுக்க போகிற யூட்டர்ன் இது தான்.
நான் இவர்கிட்ட சொல்லியிருக்கிறது என்னென்னா, அவரோட சீட்டு வந்து அந்த டிவைடரை விட்டு வெளியே வந்துட்டு சைடு மிரர் வாட்ச் பண்ண சொல்லியிருக்கேன். எவ்வளோ வெஹிக்கிளுக்கும் அந்த டிவைடருக்கும் கேப் இருக்குன்னு. ஸோ சேம் லைக் தட் லெஃப்ட் சைடு மிரர்லேயும் பார்க்கணும், யார் நம்ம கூட ட்ராவல் ஆகிறா, லெஃப்ட் சைடில் யார் வரா. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக வந்து பார்த்திங்கன்னா அப்படியே மெதுவாக பார்த்திங்கன்னா 1-on-1 மெத்தடில் பொறுமையாக டர்ன் பண்ணுறாங்க பாருங்கள். ஒரு சுற்று அப்படியே 2வது சுற்றில் ஃபுல்லாக லாக் ஆகிடுச்சு. இப்போ லெஃப்ட் சைடு வர வெஹிக்கிள்ஸ் நம்மளோட ரைட் மிரரில் பார்க்கணும், யார் நம்ம கூட ட்ராவல் ஆகிறா, நம்ம எவ்வளோ அனுசரித்து போகிறோம், எவ்வளோ தூரத்தில் நம்மளோட வெஹிக்கிள் கட்டாக போகுது பாருங்கள். இப்போ ஆப்போசிட்டில் எந்த வெஹிக்கிளும் வரல. ஸோ ஆப்போசிட்டில் மட்டும் நிறைய வெஹிக்கிள்ஸ் பார்க் பண்ணியிருந்தாங்க. நம்ம அப்படியே க்ளீனாக கட்டாது. இந்த இடத்துல தான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஆக்சிடென்ட் சட்டன் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு ஸ்ட்ரெயிட் பண்ணுறதுக்கு முன்னாடியே வெஹிக்கிள் ரைட்டில் போய் டப்புன்னு இடிக்கும். ஸோ அந்த மாதிரி இடத்துல தான் நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ இப்போ திருப்பியும் அதே மாதிரி இன்னொரு யூ-டர்ன் பார்த்திங்கன்னா சேம் லைக் தட் இப்போ எப்படி பண்ணுறோம் அதே மாதிரி பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரைட் சைடில் ஒரு ஆட்டோ கார் செம்ம ஸ்பீடாக போனார், நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நீங்கள் மிரர் கண்டிப்பாக வாட்ச் பண்ணணும். நான் நிறைய பேர் சொல்லிக் கொடுக்குற டெய்லி ட்ரைனிங்கில் பார்த்தீங்கன்னா மிரர் சொல்லுவேன். அந்த மிரர் மட்டும் கொஞ்சம் கண்டிப்பாக நீங்கள் பார்த்தே தீரணும். மிரர் பார்க்கலன்னா கண்டிப்பாக வந்து வெஹிக்கிள் அடிப்படும், நீங்களும் போய் யாருனையா கண்டிப்பாக இடிப்பீங்க. இப்போ இந்த இடத்துலையும் பார்த்தீங்கன்னா யூட்டர்ன் அடிக்கும்போது சேம் லைக் தட் அதே மாதிரி சீட்டிங் பொசிஷன் வெளியே வந்துட்டு ஃபுல் ரொட்டேஷன் வச்சு கட் பண்ணிவிட்டு ரைட் வியூ மிரரில் ரைட் பார்க்கணும், லெஃப்ட்டில் வர வெஹிக்கிள் யார் பார்க்கணும், உங்கள் கூட லெஃப்ட் சைட் மிரரில் யார் ட்ராவலராக பார்க்கணும். பார்த்துட்டு ஸ்லோவாக இன்ச் பை இன்ச்சாக நீங்கள் உங்களோட ஃபேஸிங்கை வந்து பானட்டை வந்து வர வெஹிக்கிள் கிட்ட காட்டணும். ஏன்னா அப்போ தான் தெரியும் நீங்கள் திரும்ப போகிறீங்கன்ட்டு. டக்குன்னு திருப்பினீங்கன்னா அவங்களால ப்ரெடிக்ட் பண்ணவே முடியாது. நிறைய சான்சஸ் ஆஃப் ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஸோ இண்டிகேட்டர் நீங்கள் பார்க்கலாம், இண்டிகேட்டரை போட்டுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஃபுல்லாக வந்து ஸ்டேரிங் லாக் ஆகிருக்கு. இப்போ பாருங்கள், அழகாக மெதுவாக திருப்புறாரு. ஸ்டேரிங் திருப்பும்போது ரோடை பார்த்து திருப்பணும். அவ்வளோ 1 2 முடிஞ்சிச்சு. இப்போ ஆக்சிலேட்டரை கொஞ்சம் புஷ் பண்ணிவிட்டு அப்படியே லீனியராக போகும்போது இப்போ இந்த மாதிரி இடத்துல என்ன ஆகணும்னா, இப்போ நீங்கள் சென்டரில் போகிறீங்க. இப்போ ரைட்டு மிரர் பார்த்துட்டு ரைட் சைடு வரதா இல்லை லெஃப்ட் சைடு பார்த்துட்டு லெஃப்ட் சைடு போகிறதான்றதை நீங்கள் தான் ப்ரெடிக்ட் பண்ணணும். ஏன்னா நீங்கள் வந்து யூட்டர்ன் அடிச்சுட்டு சென்டர் பண்ணும்போது பின்னாடி வரவங்களுக்கு தெரியாது நீங்கள் லெஃப்ட் சைடு போகிறா ரைட் சைடு போகிறீங்களான்னு. ஸோ நம்ம தான் வந்து கரெக்டாக அலர்ட்டாக இண்டிகேட்டர் போட்டுட்டு எந்த பக்கம் நம்ம போக போகிறோன்றதை பின்னாடி வர வெஹிக்கிள்ஸ்க்கு நம்ம தான் அலர்ட் சிக்னல் கொடுத்தே ஆக வேணும். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருப்பியும் இதே இடத்துல அகெயின் ஒரு யூட்டர்ன். இந்த இத்தனை வாட்டி ஏன் இந்த யூட்டர்னா, வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் அந்த வீடியோ பார்த்து நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இன்டெப்த்தாக போட முடியும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 ஹேண்ட் மெத்தடில், அதாவது புஷ்புல் மெத்தட்லேயும் எப்படி டர்ன் பண்ணுறதை நீங்கள் பார்க்க போகிறீங்க. இப்போ புஷ்புல் மெத்தடில் அதே மாதிரி வெஹிக்கிள் வந்து லாக் பண்ணி வச்சுட்டு ஃபுல்லாக ஸ்டியரிங் வந்து லாக் பண்ணிவிட்டு ஆப்போசிட்டில் வர வெஹிக்கிள் லெஃப்ட் சைடில் மிரரில் யார் வரா, அகெயின் டு த ரைட்டு மிரர் யார் வரான்னு பார்த்துட்டு ஸ்லோவாக வெஹிக்கிள் அழகாக பார்த்திங்கன்னா பொறுமையாக டர்ன் பண்ண, ஆக்சிலேட்டர் கொடுக்காதீங்க. அவ்வளோதான், 1 2 அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. ரைட்டு மிரரில் பார்த்துட்டு ரைட் சைடு ஒதுக்கணும். இல்லை ரைட் சைடில் வெஹிக்கிள் வராமல் தான் சென்டர் பொசிஷனில் அப்படியே வச்சு நீங்கள் போயிட்டே இருக்கணும். லெஃப்ட் சைடு வரலன்னா லெஃப்ட் சைடில் கொஞ்சம் அணைச்சிட்டு அகெயின் டு த நார்மல் பொசிஷன் நீங்கள் திருப்பியும் ரைட்டு வந்துடணும். ஸோ யூ-டர்ன்ஸ் பொறுத்த வரைக்கும் நான் சொன்ன மெத்தடாலஜியை ஃபாலோ பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட்ஸ் யூ-டர்ன்ஸில் பொறுத்த வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் போட்ட இந்த வீடியோஸில் உங்களுக்கு எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்குமோ நீங்கள் சொன்னீங்கன்னா இன்டெப்த்தாக வேறு ஏதாவது யூ-டர்ன். என்னால் இது வந்து கொஞ்சம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ப்ராடான ரோட்ஸ். இந்த ப்ராடான ரோட்ஸ் ஏன் போடுறேன்னா, நிறைய பேர் இந்த மாதிரி ரோட்ஸ்லாம் கொஞ்சம் கேட்டிங்க. நார்மல் பிசி ரோட்ஸில் அதே மாதிரி கொஞ்சம் பெரிய ரோட்டில் போடுங்கன்னு சொல்லி கேட்டிங்க. பாருங்கள், அதே இன்னொரு டாஸ்க் அதே தான், திரும்பியும் அதே ஒரு அடி பண்ண வச்சுருக்கேன். அதே 1-on-1 மெத்தடில் எவ்வளோ சூப்பராக ஸ்டேரிங்கை ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஆக்சலரேஷனை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். இன்டெப்த்தாக வேறு ஏதாவது உங்களுக்கு இந்த ஜட்ஜ்மெண்ட் வீடியோலும் சரி, இந்த யூ-டர்ன்லேயும் சரி, சைடு மிரரில் வேறு ஏதாவது உங்களுக்கு டாஸ்க் ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் ரிசல்ட் ஆகிட்டு இருக்கும். கார் கண்ட்ரோல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் நிறைய பேர் சொல்லியிருக்கேன், நம்மளோட பேஸ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கமெண்ட்டில் போட்டது என்னென்னா, நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறீங்க, நல்லா ட்ரெயின் பண்ணுறீங்க. ஸோ எங்களுக்குமே பார்த்திங்கன்னா நிறைய டவுட்ஸ் இருக்குது. பட் ஆனால் எங்களால் வந்து அதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களும் எங்களால் வந்து கற்றுக்க முடியலன்னு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா நாங்கள் உங்களுக்கு வீடியோஸ் போட்டுகிட்டே இருக்கோம். நீங்கள் இங்கே வரணும்னு கூட இல்லை. பட் என்னென்னா, இந்த வீடியோ எதுக்கெல்லாம் போடுறோம்னா, இது மாதிரி இருக்குதுன்னு ஒரு பர்சனலைஸ் காட்ட நீங்கள் இருக்கிறதுக்காக நாங்கள் போடுறோம். பட் சென்னைக்குள்ளே இருக்கவங்க கண்டிப்பாக நீங்கள் எங்களை அப்ரோச் பண்ணலாம். நாங்கள் உங்கள் டோர் ஸ்டெப்பில் வந்து உங்களுக்கு நாங்கள் சர்வீஸ் பண்ணி கண்டிப்பாக தருவோம். என்னென்னா, உடனே கிடைக்கலனாலும் கொஞ்சம் எனக்கு நீங்கள் முன்னாடியே ஸ்லாட்ஸை புக் பண்ணிவிடுங்க. ஸோ தட் நாங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நாங்கள் பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ உங்களுடைய ட்ரைனிங்கை ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிஃபென்சிவ் டிரைவராக நான் உங்களை கண்டிப்பாக நாங்கள் மாற்றுறோம். ஸோ வியூவர்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ தட் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். வேறு ஏதாவது நாங்கள் இந்த அகாடமி மூலிமா வேறு ஏதாவது சேஞ்சஸ் பண்ணாலும் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தட் நாங்கள் போடுற வீடியோ வந்து ரீச் ஆகிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் வியூவர்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.